அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ட்ரைங் டு செட் அ நெரேட்டிவ், இஸ் ட்ரைங் டு டெஸ்ட் த வாட்டர்ஸ். இப்படி பண்ணால் என்ன ஆகுன்றதை பார்க்குறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்களை மேல நடவடிக்கை எடுப்பாரு திருமாவளவன். மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க, நான் சொல்லக்கூடிய இந்த 2-3 விஷயத்துக்காக அவர் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க வலியுறுத்துவார். மது எவ்வளோ கேடானதோ லாட்டரி எவ்வளோ கேடானது தானே. ஸோ அடுத்தது இதை முடித்த உடனே ஆதவ் அர்ஜுனுடைய தலைமையில் அவர் திருமாவர்களை கூப்பிட்டு நாங்கள் டபுள் ஆதரவு கொடுக்குறோம், இந்தியா முழுவதும் லாட்டரி ஒழிப்பதற்கான மாநாடை அவர் இது பண்ணிட்டோம். எந்த புள்ளியிலேருந்து இது ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட கருத்து, திருமாவளவன் அவர்களின் கருத்து இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரும்? இஃப் இட் வாஸ் டு கம், இட் வில் கம் ஃப்ரம் திருமா. அவர் யாருக்கு சார் பயப்பட போறாரு? அவர் சிறுத்தை, அவர் யாருக்கும் பயப்படணும் எதுவும் கிடையாது. அவர் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம், இது கூட்டணி இருக்கு வேண்டாம். இவர் பொது வெளியில அவர் தான் மேதாவி, அவர் தான் இதுன்றதுல பேசுறது ஏற்கத்தக்கதல்ல. இது வன்மத்தோட பேசுறாரு நினைக்கிறேன். கண்டிப்பா திமுக மேல இருக்கிற ஒரு இதை அவருக்கு திமுக மேல வன்மம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், எம்பி சீட் கொடுக்காதது நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். நாங்களாம் நண்பர்களாக தானே இருந்தோம். அணையிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவோம். அது அணையிற விளக்கா? ஆமா ஆமா, அது வேற எங்கேயோ போயிட்டு பக்கத்தில் இன்னொரு திரி வச்சு இன்னொன்று அது மாதிரி தான் ஆகப்போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஆதவ் அர்ஜுன் இவங்க கேட்ட சீட்டுக்கு வேண்டாம் இவ்வளோதான் இதுன்னு சொல்லி பேசினவர். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் என்னாச்சு? ஆதவ் அர்ஜுனாவே அந்த குழுவில் இருந்தார். ஆமாம், அவர் இருந்தார், அவரே தானே சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் போல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எல்லாமே இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் ஆசை. இந்த நம்பர்ஸை வச்சுலாம் இட் இஸ் நாட் ஹவு எலெக்ஷன் ஒர்க்ஸ். ஆதவ் அர்ஜுனாவை நம்பாதீங்க, கட்சிக்கே களங்கம் விளைவிப்பாரு, பிரச்சனையை ஏற்படுத்துவார்னு சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆதவ் அர்ஜுனா. பண்ணிட்டாரு. Is caused irreversible damage to irreversible damage. ஆமா, irreversible damage to VC. நீ மற்றது என்ன வேணா பேசு, கட்சியை பத்தி பேசு, நீ உன்னுடைய பவுண்டரியில இருந்து பேசு. நீ அதை விட்டுட்டு ஒரு ஃபோன் கால்ல முடிக்கிற விஷயம் தானே சார். 2-3 நாள் தொடர்றதே ஏதோ ஒரு நெருடல் இல்லையா? மறுபடியும் அடுத்த தேர்தலில் ஆதவ் அர்ஜுனாக்கே ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னா திமுக கட்சியினர் எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? ஆதவ் அர்ஜுனாக்கு விசிகால திமுக கூட்டணி சீட்டு கிடையாது. நான் சொல்றேன், திமுகவை எதிர்த்தா திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி இல்ல தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக ஒரு பேசணும். ஏன்னா யாரு பேசணும் அவங்க பேசிட்டோம். பட் வித்தின் யோர் பவுண்டரிஸ் நீ பேசினா எந்த தப்புமே கிடையாது, யாருமே இது பண்ண போறது இல்ல. வெளியில் இருக்க ஆமா, டிஎம்கே will not take this lead. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமிகு செந்தில்குமார் அவர். சார் வணக்கம் சார். வட மாவட்டங்கள்ல விசிகா இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. எனக்கு நினைவு சரியா இருந்ததுன்னா விசிகாவின் துணையோட தான் நான் வெற்றி பெற்றேன், விசிகா என்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு கட்சின்னு வெற்றி பெற்ற உடனே பேட்டி கொடுத்து திருமாவளவன் அவர்களை கட்டி அணைத்தவர் நீங்க. ஆதவ் அர்ஜுனா பேசினது சரிதானே? அப்படின்னா இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராக நான் ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு எழுச்சி தமிழர் திருமா அவர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், அவரோட நெருங்கி பழகிய ஒரு தொடர்பு இருக்குது. அவங்களோட இன்று வரை நட்பில் இருக்கேன். ப்ளஸ் என்னுடைய தொகுதியிலுமே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தோழர்கள்லாம் நல்லுறவில் இருக்கிறோம். ஸோ இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கறது விசிகாவுக்கோ தோழர் திருமாவுக்கோ எதிரானதல்ல. ஒரே ஒருத்தர், ஆதவ் அர்ஜுன்ற ஒருத்தருக்கு, அவர் இப்போது விசிகால துணை பொதுச் செயலாளராக இருக்கார். அவருக்கு எதிர்த்து ஏன்னா 4 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கார். அதாவது அவர் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க கட்சியில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கோ நம்ம எந்த விதமான இதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு உட்பட்டு 4 பாயிண்ட் அந்த இதில் தான் நீங்கள் 4 பாயிண்ட், நான் 14 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு. எனக்கு இருக்கிறது ஒரு 4 பாயிண்டில் தான்
அதற்கான முரண் இருக்குது. அதை தொட்டிருக்க தேவையில்லை. அதை தொடாமல் இருந்தாருன்னா இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் பற்றியோ துணை பொதுச் செயலாளர் பற்றியோ அல்லது வந்து ஒரு ஆதவ் அர்ஜுன்ற ஒரு தனிப்பட்ட நபரை பற்றியோ நான் இன்றைக்கி பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைன்றதை நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். அந்த 4 பாயிண்ட் என்னென்னு இப்போ சொல்லணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது தான். முதல் பாயிண்ட் என்னன்றது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹர்ட்டிங்காக இருக்கிறது வந்து 4 வருடங்களுக்கு முன்பாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் துணை முதல்வராக ஆசைப்படுவோம். அந்த ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். 4 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து ஒரு திமுக ஆட்சியின் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமாக முதல்வர் அவர்களுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடிய உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து அது வரி மூலமாக டாஸ்மார்க்கிலிருந்து வரி மூலமாக திருப்பியும் வந்து டாஸ்மார்க் போகுதுன்னு அந்த 2வது இது. 3வது வந்து நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், அதாவது வட மாநிலத்தில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லாமல் வந்து திமுக வெற்றி பெற முடியாது. 4வது வந்து எங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களை வந்து ஏன் பொது தொகுதியில் வந்து இந்த 4 பாயிண்ட்டை பொறுத்து என்னுடைய இதை வந்து நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்களே குறிப்பிட்ட பாயிண்ட் தானே. ஆமாம், உங்களுடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆற்றிய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை, ஆமாம், அந்த பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்பவும் அதுக்கு முன்னாடி வந்து இது இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். ஆமாம் ஆமாம், அது வந்து திரு உதய அவர்களை வந்து ஒரு இருக்க வேண்டிய காரணம் எதுவும் என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் அவர் கிளாரிஃபை பண்ணோம். ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்கிறவர் யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எழுச்சி தமிழர் திருமாவர்கள் பெருந்தன்மையாக 26ஆம் தேதி ஜனவரி 24ஆம் ஆண்டு வந்து பதவியில் கட்சிக்கு வருபவருக்கு அடுத்த மாதமே பிப்ரவரி 15ஆம் தேதி, ஒரு மாதம் கூட இல்லை, துணை பொதுச் செயலாளர் வந்து அவரோ பெருந்தன்மையாக கொடுக்குறாரு. அப்போ அவருடைய கட்சியில் சேருவதும் அவருடைய வளர்ச்சியும் வந்து அவங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியலாக கட்சி பொறுப்பு சார், கட்சி அரசு சார் இல்லை வரணும் இது இல்லை. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதை நான் விமர்சிக்கலாம். ஆனால் என்ன ஒரு கட்சி பொறுப்பு நீங்கள் சொல்கிறது இத்தனை அவ்வளோ பேர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் இணைஞ்ச உடனே சிறிது நாட்களில் இளைஞரணி செயலாளர் கொடுக்கும்போது அதை வந்து இவர் விமர்சிக்கல. துணை முதல்வர் ஆகுதுங்கிறதையும் விமர்சிக்கல. அவரு துணை முதல்வர் ஆகும்போது திருமாவளவன் அவர்களும் துணை முதல்வர். அதுதான் பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொல்றேன். யார் சொல்றான்னா பெருந்தன்மையாக திருமாவர்கள் ஒருத்தர் கொடுத்தது வந்து அவருடைய இதை வந்து விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பேசும்போது பேசட்டும், அதை பற்றி இல்லை. பட் ஆனால் அதனால தான் வந்து இந்த ஒரு இதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன நம்ம சொல்ல வரோன்னா, அதாவது துணை முதலமைச்சர் இதுன்னு சொல்கிறார். ஆல்ரெடி உதயநிதி வந்து மக்களால் ஓகே இது வரைக்கும் தான் நம்ம கட்சியில் பொறுப்பு கொடுக்கறது, அவருக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக நான் வாய்ப்பு மட்டும்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க முடியும். அதுவும் வந்து அவர் சுலபமாக போயிடல. அவரே சொல்லியிருக்காரு. அது அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஐபேக் இருந்ததில் அவருக்கு அந்த வாய்ப்பு கூட மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சொன்னார், இத்தனை நாட்கள் வந்து ஒரு வாரத்தில் 3 நாட்கள் நான் சேர்ப்பாக்கும், மீதி 4 நாட்கள் வந்து நான் தமிழ்நாடு முழுவதும் வந்து நான் பிரச்சாரம் போகிறேன்னு சொல்லி அவர் அதையும் போராடி தான் வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் டு சூஸ் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரொம்ப என்ன விஷயம்னா, இஸ் ஆல்ரெடி இன் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஒரு மினிஸ்டர்ன்றது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். துணை முதல்வர்ன்றது இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். இப்போ நான் கேட்குறது வந்து என்னென்னா, திருமாவர்களுக்கு வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனுடைய பார்வையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இது இல்லை, அவர் வந்து ஒரு ஒன்றியத்தில் ஒரு அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் வந்து திருமாவர்களுக்கு இருக்குது. 2 முறை வந்து 3 முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். கிவன் த சாய்ஸ் ஹஸ் டேக்கன் அப் த இது. ஸோ இங்கே கட்சியை வளர்க்கணும், அதிகமாக பார்கெயின் பண்ணணும், அதிகமான சீட்ஸ் இது பண்ணுறதுல யாருக்கும் எந்த விதமான இது இல்லை. இன்றைக்கி திருமாவர்களுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனுடைய பார்வையில் அவருக்கு வந்து பதவி வேணுமா, கொள்கை வேணுமா, கொள்கை சித்தாந்தத்தில் வந்து நிற்கிறார். எனக்கு தெரிஞ்சு திருமாவர்கள் வந்து கொள்கை சித்தாந்தத்தில் தான் நிற்கிறார். ஏன்னா ரொம்ப சுலபமான ஒரே ஒரு விஷயம், அவர் பதவி தான் வேணும், அமைச்சர் தான் வேணும்னா இன்றைக்கி ஒன்றிய அரசில் பாஜகவில் அவர் விரும்பிய துறை கொடுக்கறதுக்கு பாஜக தயாராக இருக்குது. சென்ட்ரல் மினிஸ்டரில் வந்து தயாராக இருக்குது. அது என்றைக்கு இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து அவங்க எப்போ வருவார்னு காத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் ராம்விலாஸ் பாஸ்வானை வந்து வளர்த்து விட்டாங்க, அத்வாலியை வளர்த்து விட்டாங்க, இங்கே முருகனுக்கு வாய்ப்பு. ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் டு மேக் இன்ட்ரோஜன் டு தி ஒரு சமுதாயத்தின் இது வந்து ஈர்ப்பு இருக்குன்ற ஒரு இதில். ஸோ திரும்ப அதை விரும்பலை. அவர் வந்து நிற்கிறது வந்து அறத்தின் சார்பாக ஒரு இது வந்து நம்ம கொள்கை சித்தாந்தம் ரீதியாக தான். ஸோ அவர் வேணும்னு நினச்சிருந்தாருன்னா துணை முதல்வர் இஸ் நாட் கான்ஸ்டியூஷனல் இது, அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல்
இது ஒரு புரோட்டோகால் படி வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவன் அமைச்சர் அவர்கள் அப்படி நினைக்கலாம் சார். தொண்டர்கள் எப்படி நினைக்கிறாங்கிறது ஆதவ அர்ஜுனா பேச்சின் வெளிப்பாடா இருக்கு. தொண்டர்கள் கேட்கறாங்க. இல்ல இல்ல எந்த தொண்டர்கள் எனக்கு ஒன்றும் புரியல. இத்தனை ஆண்டு காலமாக விசிகாவில் இருந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ இல்லை கட்சியில் பதவி வகித்தோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ அவங்க யாரும் இது வந்து பிரதிபலிப்புன்னு எப்படி நீங்க வந்து நம்ம பொதுவெளியில் நம்ம சொல்ல முடியும்? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட்டுருங்க. களத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்ம தலைவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் ஆக மாட்டாரா, ஒரு மினிஸ்டர் ஆக மாட்டாரா, அவர் எப்பதான் அதிகாரத்தை சில பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்கலாம் பார்க்கும்போது என்னடா, ஆனா நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து டீகோட் பண்ணி நம்ம சொல்லும்போது திருமாவர்களுடைய விருப்பம் என்ன, அவருக்கு வந்து ஒரு அதிகாரத்தின் இதுல வந்து நம்ம சமுதாயத்தை மட்டும் இல்லாம அதிகாரமற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு எளிய மனிதனுக்கும் அதை செய்துட்டு இருக்காரு. ஆனா இவர் சொல்லக்கூடிய அந்த இதுல பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், பட் ஆனா அதை அவர் வேண்டாம் தானே சொல்றாரு. பிகாஸ் சனாதனத்தை அதிகமா எதிர்த்து பேசக்கூடியவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அதிகமா பேசி நீங்க சொல்றது மினிஸ்டர் என்னன்னா பாஜக கூட சேர்ந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கிக்கோங்க, இங்க டிஎம்கேல கேட்காதீங்கிற ஒரு டோன்ல கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆதவ அர்ஜுனா அவர் சொல்லக்கூடிய அந்த துணை முதல்வர் இது சொல்றாருல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல திருமாவர்களே வந்து அவர் என்ன விருப்பப்படுவார்ன்றதை நான் சொல்றேன். இங்கே அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற வேண்டும், அடுத்ததாக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற வேண்டும், கூட்டணியில் இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பேசுவோம். அப்போது இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தவிர்த்து இவர் சொல்லக்கூடியது அவர் ஒன்றும் இதுன்னு சொல்ல இல்லை. அவர் வந்து அவருக்கு வேணும்னு என்றைக்குமே அவர் பேசலை. வரதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தொண்டர்களுடைய ஆசையும் அதே மாதிரி கட்சி ஒரு நடத்தக்கூடியவர்களுக்கும் தொண்டர்களுக்கும். ஆனால் வாட் இஸ் த ரியாலிட்டி, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய இது என்ன, அவர் ஒரு கொள்கை சார்ந்து சித்தாந்த ரீதியாக ஒரு போராடி கொண்டு இருக்கக்கூடியவர், ஒரு நம்பிக்கையான ஒரு தோழமை கட்சியுடைய. திருமாவளவன் அவர்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறாரு, கொள்கை தான் அவருக்கு முக்கியம், நீங்க சொல்ற கருத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையே கூட்டணி ஆட்சின்னு ஒன்றும் கடைசி மனிதனுக்கு அதிகாரம்ங்கிறது ஒண்ணுதான். 10 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோவை பதிவிட்டுட்டு அந்த பதிவை நீக்கிட்டு மறுபடியும் பதிவிட்டாரு. அந்த பதிவுல சொன்னது கூட்டணி ஆட்சி குறித்து தானே. அப்ப ஆதவ அர்ஜுனாவின் கருத்து மட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதுல்ல. இது வந்து திருமாவளவன் அவர்கள் கருத்தும் கூட்டணி ஆட்சிங்கிறது தானே. நம்ம கூட்டணிக்கு போயிடும். உதயை பத்தி பேசுனதுக்கு அது ஒரு இது. இப்ப கூட்டணியை நீங்க கேட்கும்போது நம்ம சொல்லக்கூடியது, அவர் 1999 கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து தேர்தல் அரசியல் ஈடுபடுறது இல்லைன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் களத்துக்கு வந்தாங்க. 25 ஆண்டு காலம் 26 ஆண்டு காலம் வந்து இப்போ தேர்தல் களத்தில் வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்பிக்கப்பட்டதை அவர் திருப்பி நினைவுறதோ எதுவும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சிச்சுவேஷன் டிமாண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு கூட்டணி கட்சியோடு போகும்போது பேசும்போது யாரையும் ஒழுக்கட்டாயமாக இது பண்ண போடல. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிவ் அண்ட் டேக் அண்டர்ஸ்டாண்டிங் பாலிசி விச் இஸ் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த தேர்தலோடு சேர்ந்து இப்போ இடைத்தேர்தல், உள்ளாட்சி, நகராட்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 தேர்தல் நடந்திருக்கு இந்த கூட்டணியோட. இந்த அரித்மெட்டிக்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு கொள்கை கூட்டணி ஆகட்டும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் ஸ்மூத். இதில் வந்து எதுவுமே இது கிடையாது. அப்படியே அவர் எது இருந்தாலுமே பொதுவெளியில் தொண்டர்களிடம் பேசுவது வேறு. செல்வப்பிரந்தை அவர்கள் பேசியிருக்காரு, காங்கிரஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு பேலன்ஸ்ன்னு இருக்குது. அதாவது தொண்டர்களையும் வந்து அவர் இது பண்ணணும், ஒரு கூட்டணியும் வந்து இது பண்ணணும், கூட்டணி கட்சிகளையும் வந்து இது பண்ணணும். அவரை மாதிரி அவ்வளோ பேலன்ஸ்டாக அவ்வளோ இதுவாக கொண்டு போகிறதுக்கு ஆனால் இது வந்து யாருமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இது பண்ணுவோம். அதை வேற யாரும் வந்து அதை கெடுத்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அப்படி ஒரு கம்பேர் பண்ணி சொன்னது வந்து ரொம்ப தவறான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணால் திருமாவர்களை வந்து இது பண்ணணும் செய்யணும் எல்லாமே ஓகே. பட் ஒரு கூட்டணி தர்மம்னு இருக்கும்போது இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடியவரை நீங்கள் வந்து இப்படி விமர்சிக்கலாம். அது வந்து திருமாவர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கூடிய விரைவில் வந்து துணை முதலமைச்சராக உதய அவர்களை வந்து அறிவிக்க போகிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. முதல் நாளாக கூட்டணி கட்சியிலிருந்து மனதார மகிழ்ச்சிகரமாக வாழ்த்தக்கூடியவர் வந்து திருமாவர்கள் தான் இருப்பார். ஏன்னா ஐ ஹாவ் சீன் த பர்சனல் பாண்டிங் பிட்வீன் திருமா அண்ட் உதய். ஸோ இதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. முதல் நாளாக வந்து மனதார மகிழ்ச்சியாக மற்றவங்களுக்கு கூட வர்றது இருக்கலாம், பட் ஹீ வில் டூ இட். ஏன்னா உதய அவர்களே வந்து இந்த பிரச்சாரத்தில் திருமாவளவன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குமான பிணைப்பா எனக்கு பர்சனலாக தெரியும்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா ஏன் அதை பேசும்? அதுதான் சொல்கிறேன். ஹீ இஸ் கிரியேட்டிங் ஒரு கன்ஃபியூஷன். இது திருமாவர்களே வந்து இதை ஒத்துக்கொள்ள மாட்டார். நீ என்ன வேணா நம்ம கட்சியை பற்றி பேசு, இன்னொரு கட்சியை நீங்கள் இது பண்ண மாட்டாரு அப்படின்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் அவர் பேட்டி கொடுத்த 3வது நாள் பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் தந்தி தொலைக்காட்சியில், அடுத்து ஜூவியில்,
ஐ திங்க் முதல்ல ஜூவின்னு நினைக்கிறேன். ஜூவில, தந்தி தொலைக்காட்சியில, அதற்கு பிறகாக நேற்று புதிய தலைமுறையிலன்னு பல்வேறு விவாதங்கள்ல பங்கேற்று அவருடைய கருத்துக்களை இன்னும் ஆழமா பேசிட்டு அந்த கருத்துக்கள்ல இருந்து கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னதற்கு பிறகும் திருமாவளவன் அதற்கு இதுல வேற கருத்துல இருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவர் நினைச்சிருந்தா ஆதவர்ஜுனா அவர்களை பேட்டி கொடுக்க போக வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஆதவர்ஜுனா பேசின கருத்துக்கள்ல எனக்கு இதெல்லாம் முரண்பாடுகள் இருக்குன்னு பேசியிருந்திருக்க முடியும். இப்போ வரைக்கும் அமைதி மட்டும் தானே நிலவுது. அது அதற்கான இது வந்து அந்த ஃபினிஷிங் லைன் நான் என்னன்றதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் சொல்லியிருக்காரா, சொல்லலையா, என்ன சொன்னார், இல்லை அதை மீறி செய்கிறாரா, அது மீறி இல்லையா, இல்லை அவருடைய இது. பட் நான் என்னுடைய பர்சனல் இதில் நான் பார்த்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங்கோ இல்லை இதுவோ இல்லை மரியாதையோ அவர் வந்து ஜென்யூன் ரெஸ்பெக்ட் ஃபார் உதய் இருக்குது. அதுக்குன்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. உதய் அவர்களே வந்து அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் டெல்லியில் கூட்டணி சிதம்பரத்தில் பிரச்சாரம் நடக்கும்போது வந்து திருமாவர்கள் வந்து டெல்லி கூட்டணிக்கு இதுக்கு போக வேண்டிய ஒரு சூழலில் கூட தனியாக நின்று பிரச்சாரம் பண்ணார். அதெல்லாம் அவ்வளோ ஒரு கிராட்டிடியூடோடு வந்து அதெல்லாம் இது பண்ணார். இட்ஸ் கிராட்டிடியூட்னா இட்ஸ் கிவ் அண்ட் டேக் தான் இதுன்ற இதில். ஆமாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உதய் தொட்டது வந்து தப்பான ஒரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி டச் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் திருமாவளவன் துணை முதல்வர் வேணும், விசிகா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, தவறே கிடையாது. அது வந்து அவங்களுடைய கட்சியோட இது, அது பேசலாம். அது கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இன்டோர் டாக்ஸில் பேசக்கூடிய ஒரு இதில் வந்து அது சமரசமாக பேசிட்டு இவங்க டிமாண்ட்ஸ் வைக்கலாம், இவங்க டிமாண்ட்ஸ் வைக்கலாம். மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க. ஆமாம், மீடியாவில் பேசியிருக்கவே கூடாது. இது வந்து கூட்டணியில் இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு ஒரு 10 தேர்தலை வந்து வெற்றிகரமாக கொண்டு போயிருக்க ஒரு கூட்டணியை இது பண்ணதில் வந்து இது வந்து கூட்டணி தர்மமே கிடையாது. இது வந்து ஆதவர்ஜுன் பேசினது வந்து அவருடைய தனிப்பட்ட இதில் வந்து அது சரியே இல்லை. அது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது அந்த டாஸ்மார்க்குடைய இது, அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுல அது போய் தலைவரை பார்த்தது, திமுக அதில் பங்கேற்றது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமாக ஒரு இப்போ கலைஞர்னு எடுத்துட்டா சில வந்து இது சொல்லுவோம், அவர் தொடங்கிய மேடம் ஜெயலலிதா ஒன்று இதுன்னு சொல்லும்போது எங்களுடைய தலைவர் நாங்கள் எங்கே போனாலும் பேசக்கூடியது வந்து பெண்களுக்கான அந்த உரிமை தொகை, புதுமை பெண் திட்டமாகட்டும், தமிழ் புதன்வனாகட்டும், இலவச பஸ் பாஸ், இது மாதிரி பெண்கள் சார்ந்து கல்வி சார்ந்து ஒரு உரிமை சார்ந்து இருக்கக்கூடியது. அது வந்து உரிமை தொகைன்னு சொல்லியிருக்கோம். இதில் ஒரு பேசிக் இது என்னென்னா ஒரு அரசியல் ஒரு புரிதல் இல்லைன்றதுக்கு, ஒரு முதிர்ச்சி தன்மை இல்லைன்றதுக்கும், ஒரு அவசரப்பட்டு பேசுகிற. ஏன்னா இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்கீமாக அனௌன்ஸ் பண்ணலை. இதுக்கு குடும்ப தலைவி அவர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி அதற்கான டேட்டா எடுக்க, ஆமாம், அதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் பின்னாடி வந்து இருந்துச்சு. ஏன்னா இதுன்னு. ஸோ இன்னைக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. தமிழ் புதல்வன் திட்டங்களை எங்கேயுமே இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உரிமை தொகை கொடுத்த பணத்தில் 1000 ரூபாய் அது வந்து திருப்பி இதுக்கு போகுதுன்னு சொல்கிறாரு. உரிமை தொகை கொடுத்த பணம் குடும்ப வேற உறுப்பினர்கள் மூலமா டாஸ்மாக், அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் கையில டேட்டா வச்சிருக்கேன், நான் ஒரு தமிழ்நாடு தரவுகளை எடுத்து அதற்கு பிறகு நான் அதை பேசுறேங்கிறார். அதேதான். அது என்ன டேட்டா அவர் சொல்றாருன்னா ஒரு 10,000 கோடி வந்து கூடுதல் வருமானம் வந்து வந்திருக்குன்றது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த 1000 ரூபாய் வந்திருக்கிறது வந்து தமிழ் புதுமை பெண் திட்டமாகட்டும், ஒரு காலேஜ் போற பொண்ணு அவங்க அக்கௌண்ட்ல வர பணம் அவங்க போய் எடுத்துகிட்டு அவங்க அப்பா குடிக்கிறதுன்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்களா? அவங்களுடைய இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இது அதே டேட்டா எங்ககிட்ட இருக்குது. இந்த இதுக்கு உரிமை தொகை வந்த பின்பு எத்தனை குடும்பங்கள் வந்து எத்தனை வந்து அவங்களுடைய மாதாந்திர செலவில் வந்து எவ்வளோ சேமிச்சிருக்காங்க, மொத்தம் இலவச பஸ் பாஸ் ஆகணும், இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ சேமிச்சிருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய டேட்டா யூ கேன் இன்டர்பிரேட் இட் எனிவே, பிகாஸ் பல மடங்கு வந்து நம்ம ஒரு அவங்க சொல்லக்கூடிய அந்த மது ஒழிப்பின் திட்டம் புரிஞ்சுக்க முடியுது. மகளிர் உரிமை தொகையில நீங்க அனுப்புற 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சா அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு விஷயமா? அது நடந்திருக்க கூடிய சதவீதம்னு பாத்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்குமே தவிர்த்து. ஏன்னா பிகாஸ் இங்க ஆல் விமன் ஆர் எம்பவர்ட். இது இப்போன்னு இல்லை, கலைஞர் ஆட்சியில இருந்தே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா ஒவ்வொருத்தவங்களையும் வந்து எம்பவர் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கேட்டு பணம் கொடுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து வந்திருக்கிறதுனா தமிழ்நாடு தான். நார்த்தில் நீங்கள் சொல்கிறதுனா அவங்கள மிரட்டி அடித்து உடைச்சி இது பண்ணிவிட்டு அவங்க பணத்தை, பட் இங்கே அவங்களுடைய பணம் அந்த தே வில் யூஸ் இட் ஃபார் தேர் அவங்களுடைய இதுக்கு தானே வந்து பெரும்பாலும்
இந்த மகளிர் உரிமை தொகை பணமோ, புதுமை பெண் திட்டத்துல இருந்து வரக்கூடிய பணமோ, தமிழ் புதல்வன் திட்டத்துல கொடுக்கக்கூடிய பணமோ டாஸ்மாக்கு எந்த வகையிலும் ரூட் ஆகல. இவர் சொல்ற அளவுக்கு பெர்சன்டேஜ் அளவுல வந்து ஏன்னா இவர் சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு ஃபிகரை சொல்றாரு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து நான் சொல்றேன், அவங்க வச்சிருக்க கொள்கை அந்த மாநாடு நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு அதுவும் ஒரு நீட்சியாக தான் வந்து விலை ஏற்றியிருக்கும். ஏன்னா பட்ஜெட்லையும் பார்த்துருங்கன்னா சிகரெட்டுக்கு வந்து விலை ஏற்றுவாங்க. ஏன்னா அதிகமான ஒரு எந்த பொருளை அது வந்து குறைப்பதற்குன்னு. ஸோ அது அந்த ஒரு சூழல் தான். 30,000 கோடின்றது இன்னைக்கு 45,000 கோடின்னு டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமாயிருக்கு. டார்கெட் வச்சு விற்கிறதுங்கிறது நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம். தமிழ்நாடு வந்து எப்போது வந்து இது மது இது மாதிரி இது இருந்துச்சோ அப்போ இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஏறிக்கொண்டு தான் போகும். இப்போ வந்து எதுவுமே வந்து இப்போ டாஸ்மாக்ல டார்கெட் வச்சு விற்கிறதுங்கிறது நடக்கலையா? டார்கெட் வச்சிருக்கிறது அது ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற கருத்தில் வந்து நம்ம வந்து தப்பு இல்லை இதெல்லாம் நம்ம சொல்லலை. பட் சேயிங் தட் இந்த ஒரு நம்ம ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமை வந்து அதில் நம்ம எப்படி குறைப்போம், டார்கெட்டை வந்து இது பண்ண வேண்டாம், கொஞ்சம் இது படி குறைப்போம், அது பேசுவோம். அதில் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் டு சே தட் ஒரு பின் பாயிண்ட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்து அமௌண்ட்டு வந்து போகிறனால தான் இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுன்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேட்டா வச்சுருக்கேன்னா எல்லாருக்குமே டேட்டா இருக்குது. பெண் உரிமை திட்டத்துக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ குடும்பங்கள் வந்து படிப்புலேயும் சரி, அவங்களுடைய மருத்துவ இதுலேயும் சரி, அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துலேயும் சரி, எத்தனை அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் பர் மந்த் வருது, அவங்க வந்து வாழ்வாதாரத்தில் எப்படி வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் போகிறதுல எங்கிட்ட டேட்டா இருக்குது இவ்வளோ இதாகிடுச்சு எதுன்றது வந்து வித்தவுட் டீகோடிங்கோ வித்தவுட் ஸ்ப்ளிட்டிங்கோ அது உள்ளார போய் மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணாமல் சும்மா வந்து இது பண்ணது வந்து தப்புன்னு சொல்கிறேன். 2வது பாயிண்ட். இப்போ 3வது பாயிண்ட் வந்து நான் சொல்லக்கூடியது வந்து நீங்கள் கேட்ட வட மாவட்டங்கள். இப்போ நானே சொன்னேன், என்னுடைய தேர்தல் வெற்றிக்கு திருமாவர்களுடைய இது இருக்குது, மிகப்பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் தருமபுரியில் நடந்ததுலேயும் வந்து அரூர் ஒரு ரிசர்வ் தொகுதியில் வந்து அந்த ஒரு தொகுதி தான் வந்து ஜெயிச்சு கொடுத்துச்சு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் தோழர் திருமாவர்களை போய் பார்த்துட்டு இதற்கான வெற்றி வந்து முழுவதுமாக உங்களுடையும் இது சாரும் அதுக்கும் நன்றியை தெரிவிச்சது தான் நான் வந்தேன். இப்போது நான் சொல்கிறேன் அதே கருத்தை தான் அதை சொன்னேன் இல்லை நான் பட் ஆனால் அதோட இன்னொரு பாகம்னு இருக்குல்ல. ஒரு அலைன்ஸ்ன்றது கிவ் அண்ட் டேக். இப்போது இந்த இடத்துல வந்து நாங்கள் இவங்களால பயன்பெற்றிருந்தா வேற எங்கேயோ வந்து எங்களால் பயன்பெற்றிருப்பாங்க. இதுதான் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து சொல்லி காமிக்கணுன்ற ஒரு இதுவோ இது கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா 2019 என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போடும்போது அப்போ வந்து அதிமுக எடப்பாடி ஆட்சியில் பை எலெக்ஷன் நடக்குது. இடைத்தேர்தலில் வந்து நான் அதே நாள் தேர்தல் அதே வாக்குச்சாவடியில் அதே இதில் நடக்கும்போது வந்து நான் 42,000 வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நான் ஜெயிக்கிறேன். வித்தியாசங்கள் வந்து இது எங்களுடைய திமுகவை சார்ந்து தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர். திமுகவை சார்ந்து எங்களுடைய உறுப்பினர் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டிடுறார். அவர் வந்து -8,500 அதே நாளில் தோக்குறார். ஸோ இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சேம் டே சேம் கேண்டிடேட் சேம் இது சட்டப்பேரவைக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படிதான் நீங்கள் இப்படி தான் பேசணும் இதுன்னா அப்போ நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ 60 தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 30,000 வாக்குகள் அப்படி கால்குலேட் பண்ணாவே 18 லட்சம் வாக்கு வருது. தமிழ்நாடு ஃபுல்லா 30 லட்சம் வாக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு. இதுதான் இவங்க சோகால் போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களா நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் 21 உங்களுக்கு ஒர்க் பண்ணாரு. நான் சொல்ல வரேனே, போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினச்சிக்கிட்டு ஐபேக்கில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்களும் தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க, இவரும் தான் ஒர்க் பண்ணார் 21 அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு. இவங்களுக்குலாம் என்ன ஆகிடுதுன்னா ஒரு கால்குலேஷன்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு அரசியல் ஆசை வந்துடுது. அதாவது கொடுக்குற இடத்துல இருந்தாங்க, கொடுக்குற இடத்துல இருந்து அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. தட் வாஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பிளேஸ். அங்கேருந்து இப்போ வாங்குற இடத்துக்கு போயிட்டாங்க. நானே நிறைய பேர்கிட்ட கிண்டலாக சொன்னேன், அவருக்கு அவர் ஃபஸ்ட்டு இது சேரும்போது எப்போ போன 21வது எலெக்ஷனில் அவர் வந்து விசிகா கூட வந்து கூட்டணி பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஆதவ அர்ஜுன் வந்து இவங்க கேட்ட சீட்டுக்கு வந்து வேண்டாம் இவ்வளோதான் இதுன்னு சொல்லி பேசினவர். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் என்னாச்சு? அவங்க கேட்ட சீட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசக்கூடிய குழுவில் அவர் இருந்தார்.
அதே இவர் தான் அவர் பேசினாரு, இல்லைங்க இவ்வளவு சீட்டு தான் இருக்கு, இவ்வளவுதான் பாசிபிலிட்டி இருக்கு. அதை வச்சுனாவே அந்த குழுல இருந்தாரா? ஆமா, அவர் இருந்தாரு, அவரே தானே சொல்லியிருக்காரு 21 இதுல வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல இருந்தேன்னு சொல்லிட்டு. விசிகாக்கு இந்த இடங்கள் வேண்டாம்லாம் பேசி விசிகாக்கு மட்டும் இல்ல, எல்லா கூட்டணி கட்சிகளுடன் பேசக்கூடிய ஒரு குழுவில் வந்து அவருமே இருந்தாரு, அதோட இது இருந்து. ஸோ இவங்க எல்லா போல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எல்லாமே இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அரசியல் ஆசை, இவருக்கு வந்து இது ஐபேக்கே திமுகவுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா எங்ககிட்ட இருந்து அவங்க கற்றுட்டு போனது தான் அதிகம், பூத் லெவலில் எப்படி நாங்கள் இது பண்ணோம். ஸோ அது மாதிரியான இதில் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு இது வந்துடுது, ஒரு பணம் நிறைய இருக்குது. ஆனால் பணம் நிறைய இருக்கவங்கெல்லாம் அரசியலில் வந்து இது பண்ணிட முடியாது. விஜய் மல்லையா ஆகட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல ராஜ்யசபா சீட் வாங்கி தான் வர வேண்டிய ஒரு சூழல். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு இதுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, அது ஒரு ஆசை இருக்குது. அது தப்புலாம் நம்ம இல்லை. ஆனால் அவர் குறிப்பிட்ட நம்பர்ஸ் தப்பாக இருக்கலாம், மேபி ஒரு 2000 3000 குறையெல்லாம் குறையலாம். பட் வட மாவட்டங்களில் 60 தொகுதிகளில் 30,000 வாக்கு, 18 லட்சம் வாக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக 30 லட்சம் வாக்குங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்குல்ல? கட்சிக்கு இருக்குது. ஆனால் நான் அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றது அந்த நான் தான் சொல்கிறேனே, 19 தேர்தல் ஒரே நாள் நடக்கிறது, ஏன் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகலை? இப்போது அதே இது ரிசர்வ் தொகுதி இருக்கிறது, இப்போ 96 தான் திமுக அங்கே ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 26 வந்துச்சுன்னா 30 ஆண்டு காலம் ஆகுது. விடுதலை சிறுத்தை அங்கே நின்னாங்க, 2-3 முறை நின்னாங்க, ஜெயிக்கல. திமுக நின்றுச்சு, ஜெயிக்கல. அப்போது நாடாளுமன்றத்தில் 19 வருது, 24 வருது. ஸோ இட் இஸ் இந்த நம்பர்ஸை வச்சுலாம் வந்து இட் இஸ் நாட் ஹவு எலெக்ஷன் ஒர்க்ஸ். கள நிலவரன்றது வேற, நீங்க நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் இது வந்து அதுதான் சார் அவரும் குறிப்பிடாரு. தனித்து நின்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்ப உங்க வச்சுக்கு நாங்களும் காரணம் தானே. தனித்து நின்னா யாராலும் ஜெயிக்க முடியாதுன்றதை வந்து நான் முழுமையா வந்து நிராகரிக்கிறேன். என்ன ஆகும்னா, ஒரு 2 சீட் கம்மியாகவும் 3 சீட் கம்மியாகவும் நமக்கும் ஒரு லாஸ் வரும். அரித்மெட்டிக்ஸ் தான். ப்ளஸ் இதுன்னும் போது நம்ம அதை இது பண்ணுறோம். ஆனால் இந்த அரித்மெட்டிக்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய வட மாநிலத்தில் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. எந்தெந்த தேர்தலில் திமுகவும் விசிகாவும் இது இருக்கோ அப்பெல்லாம் வந்து என்ன கிடைச்சிருக்கு. இப்போ தானே வந்து இந்த தேர்தலில் திமுக சேர்ந்துருக்கும் போது வெற்றி இருக்கா இல்லையா? இப்போ கண்டினியூஸாக அந்த 10 இதில் இருக்குது. பட் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கா இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது பார்த்துருக்கோம், ஆகாது பார்த்துருக்கோம். கூட்டணி கட்சியில் ஒரு கட்சியில் இருந்தாலுமே அந்த ஓட்ஸை வந்து இப்போ நான் தான் சொல்கிறேனே, 19 எப்படி ஏடிஎம்கே வந்து தருமபுரி அரூரில் ஜெயிக்க முடியும்? அப்போது இதுன்னா இப்பயும் அவங்க இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலையுமே வந்து தருமபுரியில் அரூரில் வந்து அதிமுக கேண்டிடேட் தான், அதுக்கு முன்னாடியும் அதிமுக கேண்டிடேட். ஸோ அதை வச்சு நம்ம இது கிடையாது. களம் நிலவரம்ன்றது வேற. ஒவ்வொரு தேர்தல் இப்போது அவங்களுடைய ஆசையை அவங்க வெளிப்படுத்தலாம், இது பண்ணலாம். பட் இது மாதிரி ஒரு திருப்பியும் சொல்கிறேன், கூட்டணியில் இருந்துக்கிட்டு இது மாதிரியான ஒரு ஜஸ்ட் லைக் தட் த்ரோவே ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுறது வந்து கூட்டணி தர்மத்துக்கு இல்லை. எந்த கட்சியாலையும் யார் பேசணும்? நான் சொல்கிறேன், இது வந்து பேசணும்னா திருமாவர்கள் பேசணும். அதுவும் அவர் பேசணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக அவர் நாகரிகம் கருதி அந்த குழுவோட என்ன குழு அமைக்க போகிறாங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை இது மாதிரி தான் எங்களோட இது இருக்குன்னா, மீடியாவில் வந்து அவருடைய ஒரு வெளிச்சத்துக்கோ இல்லை இதுக்கோ வந்து இது பண்ண, அதாவது அணையிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. அது அணையிற விளக்கா என்ன? ஆமாம் ஆமாம், அது வேற எங்கேயோ போயிட்டு பக்கத்தில் இன்னொரு இதுக்கு திரி வச்சு இன்னொன்று அது மாதிரி தான் ஆக போகுது. என்ன சொல்லிடலாம் அதுவும். ஸோ இது மாதிரி தான் சொல்ல வச்சிருக்கிறதே திரும்ப சார் இல்லை இப்போ பொறுப்பு நான் சொல்லியிருக்கிறது நீங்கள் அணையிற விளக்குன்னு சொன்னனால இல்லை. டோன்ட் டேக் திருமாஸ் கைண்ட்னஸ் ஃபார் வீக்னஸ். அதை நான் சொல்கிறேன். திருமா மாதிரி ஒரு ஜென்டில்மேன், ஒரு நாகரிகமான, அவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட அவ்வளோ நான் பழகியிருக்கனால சொல்கிறேன். டோன்ட் டேக் இஸ் கைண்ட்னஸ் ஃபார் வீக்னஸ். இல்லை, அதுலேயே அவர் குறிப்பிடுறாரு, தனித்து நின்றா யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படி ஒன்று உங்களுக்கு தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய துணிச்சல் இருக்குன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்ற மாதிரி 254 தொகுதியிலையும் தனிச்சு நிற்க வேண்டியதானே, வெற்றி பெற வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி ஒன்று கேட்கிறாரு. நம்ம நண்பர்களாவே, கொள்கை நண்பர்களாவே இருந்துட்டு போவோம், எதற்கு எங்களை வந்து வெற்றி பெறுவதற்கு அழைச்சிக்கிறீங்க, ஆனா கூட்டணி ஆட்சின்னு ஒன்று கேட்டோம்னா வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? இது மாமன்னன் படத்துல வரக்கூடிய மென்டாலிட்டி தான் இது. ஆமாம், ஓகே, அது என்ன எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்லிடுறேன், படம் பார்க்கலையோ? படம் பார்க்குற பழக்கம் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். தலைவர் ரஜினி படத்தை தவிர்த்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தவிர்த்து மீதி படம் பார்க்குறதுன்னு. பட் நம்ம இதுக்கு வருவோம். தனித்து நின்று யாருமே வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாருல்ல ஜெயலலிதா அவர்கள் மாதிரி. இல்லை, தனித்து நின்று யாருமே வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது தனித்து நின்று எந்த கட்சி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து யாருமே அப்போ என்ன வரும் ரிசல்ட்டு? சரி, நான் திருப்பியும் சொல்கிறேன், தனித்து நின்னா சில சீட்டு குறையும், சில சீட்டு வந்து அவங்களுக்கு சில சீட்டு குறையிறதே உங்களை ஆட்சி கட்டில் அமர விடாம பண்ணும்ல. ஆட்சி கட்டில் அமர விட அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ யாரு வருவா?
அப்போ அவருடைய இது பண்ணியே தனித்து நின்று அதிமுகவும் தனித்து நின்று யாரும் வரமாட்டாங்க இவங்கன்னா அப்போ யார் என்ன தொங்கு சட்டமன்றம் வரும்னு சொல்கிறாரா? இல்லை, ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றாங்கல்லன்னு கேட்குறாரு. கூட்டணி அமைக்காம வெற்றி பெற்றாங்கல்ல. இப்போ கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகள்னா அது வந்து வெறும் இது கிடையாது, ஒரு நட்புறவு, ஒரு இது இருக்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து இன்க்ளூசிவ்னஸ். நம்ம திராவிட மாடல்னு சொல்லும்போது இன்க்ளூசிவ்னஸ் நம்மளோட சேர்த்துட்டு போவோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாதுங்க, இவ்வளோ இது இருக்குது. நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். அதாவது இந்தியா முழுவதும் சில கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளாக இருந்தால் கூட நம்ம தான் இங்கே வந்து அவர்களுக்கு ஒரு நட்புணர்வில் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்து அது கொண்டு போகிறோம். ஒரு 40 சீட்டில் வந்து எங்ககிட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தல்னா நிற்கிறதுக்கு ஆள் இல்லையா? கொடுக்குறோம்ல. பாதிக்கு மேலே வந்து கூட்டணி கட்சிக்கு. அப்போது அந்த பாதி இருக்க இடத்துல திமுகவே இல்லையா? அங்கே இருக்க எத்தனை பேர் ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிற்கணும், அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. பட் கூட்டணின்னும் போது விட்டு கொடுக்குறோம். வெற்றி பெறணும். அவங்களும் கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாதுல்ல, அதனால விட்டு கொடுக்குறீங்க. இல்ல, எப்படி வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம எந்த தேர்தல்ல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க 2000 அவர் அண்ணாக்கு போயிட்டாரு. அண்ணாவே ராஜாஜியோட கூட்டணி வச்சனாலதான் வெற்றி பெற்றாங்கன்னு பேசிட்டாரு. அப்பையில இருந்தே கூட்டணி இல்லாம இங்க வெற்றி பெற முடியாது. அதை ஒண்ணு ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் வந்து வேற ஒரு விஷயத்த பண்ணி கூட்டணி இல்லாம வெற்றி பெற்று காமிச்சாங்க. ஒரு நிமிஷம் ஆகாது திமுக வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு. சரி, ராகுலோட அங்கே நல்லுறவில் இருக்கோம், ஒரு இங்கே சீட்டு கொடுக்குறோம், திருப்பியும் வந்து ஒரு சீட்டு கூட கம்மி பண்ணலை. ஸோ இந்த இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இதுவுமே வந்து வேலிடான பாயிண்டாக தெரியல. ஏன்னா நான் சொல்கிறது, நீங்கள் பெரும்பான்மை கிடைக்கும் கிடைக்காது இதெல்லாம் வந்து ஒரு கட்சியை வச்சோ இது இல்லை. 2016 மக்கள் கூட்டணியில் வந்து திருமாவர்கள் மட்டும்தான் வந்து டெபாசிட் கிடைச்சிச்சு. அது ஒரு சொற்ப வாக்கில் வந்து இது இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த கேல்குலேஷன்ஸை வச்சு நீங்கள் இந்த போல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடிய தப்பு தான். இது ப்ளஸ் இது வில் பிகம், அதுதான் நம்மளும் நினைப்போம். அப்போ தேர்தலே வேணாம், நம்ம எல்லாம் வீட்டிலேயே கால் மேலே கால் போட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அதுன்னு நினச்சிட்டு இந்த கூட்டணி இதாகிடுச்சுன்னு நினச்சிட்டு ஏன் போய் நம்ம வந்து சார் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறும்போது திமுகவுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். கூட்டணி கட்சியினருக்கு வந்து அமைச்சர் பொறுப்புல இடம் கொடுக்கணும், துணை முதல்வர் ஆக்கணும். நாங்களும் எவ்வளவு நாள் தான் இன்னொரு அமைச்சர்கள்ட்ட போயிட்டே கோரிக்கை வைக்கிறது? எங்க கட்சிக்காரங்க பச்சை இங்கில கையெழுத்து போட்டு அமைச்சராக வேண்டாமா? அது அவரே வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆரம்பத்துல இருந்து அறிஞர் அண்ணா சொன்னதுல இருந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு தான் இருக்கும். அதுக்கான டிமாண்ட் அவருக்கு முன்மாதிரியே கலைஞர்ன்றாரு. 2004 வந்து 6% எம்பி கூட இல்லை, ஆனா 8 கேபினெட் மினிஸ்டர் வாங்கினாரு. நாங்க கேட்டா அதை வந்து நீங்க வந்து பாஜக ஆதரவுல செயல்படுறீங்கன்னு பேசுறீங்க. இல்ல, இப்பயும் நான் சொல்றேன், திருமாவர்கள் வந்து கூடிய விரைவில், அதாவது இந்த தேர்தலில் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அமைச்சராக போகிறாரு காங்கிரஸ் கூட்டணியில். இதில் இட் இஸ் ஒரு இதுதான், ஒரு சென்ட்ரலுக்கு வந்து இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே வந்து அதுக்கான டிமாண்ட் இல்லை. இதுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்களே, டிமாண்ட் வைக்கிட்டோம். அதுக்கான ஒரு தேவை நேச்சராக, அது ஒரு ஆர்கானிக்காக வந்து உருவாகணும். அது வரைக்கும் நோபடி இஸ் கோயிங் டு ஈல்ட் இன் டு த டிமாண்ட். திமுகவும் ஈல்டு பண்ண போகிறதில்ல, அவங்களும் கேட்கறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ரெண்டுமே ஒரு தேர்தல் கலன்னு வரும்போது ஒரு கூட்டணியில் 2 பேரும் ஒரு பேப்பரில் சைன் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ண போகிறாங்க. நோபடி இவர் சொல்கிற மாதிரி திமுக வந்து விசிகாவை போய் வலுக்கட்டை நீங்கள் வரமாட்டேன்னு யாரும் போய் கூப்பிட போகிறதில்ல. நான் இது ஆதவர்ஜுனுக்கு இதில் மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து திருமாவர்களுடைய இதில் நான் சொல்லவே இல்லை. திருப்பி சொல்லிடுறேன். இவர் சொல்கிறார்ல நீங்கள் கூப்பிட்டீங்க இதுன்னு சொல்லிட்டு. சார், எங்களுக்குன்னு எங்கள் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திராவிட கட்சிகளான அதிமுகலையும் இருக்காங்க, இதுலேயும் இருக்காங்க. அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதே மாதிரி தான் விசிகாவும். ஏன்னா பெருந்தன்மையாக அவர் சொல்லக்கூடிய அடுத்த பாயிண்ட் அது அப்படியே டச் பண்ணுன்னா, ராசா அவர்கள் வந்து ஏன் வந்து பொது ராஜா அவர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த விஷயங்களை ஆதவர்ஜுனா தன்னுடைய கட்சியின் சார்பாக பேசுகிறாரு, ஒரு பேட்டியில் குறிப்பிடுறாரு. அது தவறா இருக்கலாம், அதுக்கு ஆராசா அவர்கள் பேசுறாரு. ஆனா அவரை வந்து இதற்கு புதிதாக கட்சியில் சேர்ந்த ஒருத்தர் பேசுற கருத்துக்கள் ஏதோ பாஜகவுக்கு துணை போற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசுறது சரியா அப்படிங்கறது அவருடைய கேள்வியா இருக்கு. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிக்கலாம், எனக்கும் தெரியல. ஹச்ராஜா அவர்கள் பாஜகவுக்கு எதிராகவே பேசினா ஆன்டி இண்டியன் சொல்ற மாதிரி இங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாவே நீங்க வந்து பாஜகவுக்கு துணை போறதுன்னு சொல்றது என்ன மனப்பான்மைன்னு கேட்கிறார். அது நான் வைக்கலாம், அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்ல இருந்து அவர் சொல்லிடலாம். ஒருவேளை வந்து அவருடைய இன்லா
மார்ட்டின் அவர்கள் வந்து இதில் பாஜக ஆள் இருக்கனால அந்த இதில் ஏதோ சொன்னாங்களா, ஐ டோன்ட் ஹேவ் தட் இன்ஃபர்மேஷன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லக்கூடியது தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து 3வது பாயிண்ட் வந்து ஒரு கூட்டணி தர்மத்தில் இருக்கும்போது பொதுவெளியில் போயிட்டு எங்கனால தான் சொல்லி மார்த்தட்டி இது பிகாஸ் இட் இஸ் சிம்பிளி a give and take பாலிசி. நாங்களும் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து இப்போது அவர் சொல்லக்கூடிய அந்த ராசா அவர்கள் வந்து ஏன் வந்து பெரம்பலூர் பொது தொகுதியில் போட்டியிடாமல் நீலகிரிக்கு ஏன் போகணும்? இதை அப்படியே கேட்கணுன்னா வந்து ஏன் வந்து 6 தொகுதி கொடுத்ததில் வந்து 4 ஜெயிச்சதில் வந்து 2 வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவரும் ஒரு இஸ்லாமியர் சமுதாயத்தை சார்ந்தவரும் பொது இதில் வந்து நிற்க வச்சார்ல, திரும்ப பெருந்தன்மையாக நிற்க வச்சார்ல. ஸோ அதை அவருக்கு அவரோட பதில் திரும்ப ஒரு தலித்த பொது தொகுதியில நிக்க வச்சாதானே சமூக நீதின்னு அவர் கேட்கிறார். மேடம் ஜெயலலிதா பண்ணாங்களே. இல்லை, இது எல்லாம் காலத்தின் போக்கில் எங்கேயோ அங்கங்கே போகிறபோது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ப்ராக்ரஸிவ் பாத். அதுக்கான பதில் திரும்ப அவர்களே தானே கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கொடுத்த ஒரு 2 பொது தொகுதியில் யூ ஹேவ் நாட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க். இல்லை, இப்போது அவங்களுக்கான விசிகாவே ஒரு தலித்த நிப்பாட்டலையேன்னு கேட்குறீங்க. அது கூட இருக்கலாம் இல்லை, அதுவும் ஒரு இது தானே. இப்போ எங்களை பார்த்து கேள்வி கேட்கறனால தானே இந்த கேள்வி என்ன கேட்க வேண்டியதாக இருக்குது. திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு இஸ்லாமியரும், ஒரு எஸ் பாலாஜி அவர்கள் வந்து திருப்பூரில். ஸோ அது அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கட்சிக்கான வலிமையை கொடுக்குது. வேறு யாரோ 23 சீட்டு போட்டு 5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் அதுதான் தேர்தல், அதுதான் வியூகம், அதுதான் வெற்றி. இப்போது இதுலேயும் வந்து 10 தொகுதி கொடுத்து 10 தொகுதியிலையும் வந்து ஒரு கூட்டணியில் எந்த எம்பியும் வராமல் 2க்கு கொடுத்து 2 ப்ளஸ் வந்துட்டு 2017 நாடாளுமன்றத்தில் வந்து விசிகா ஒரு சிங்கிள் மெம்பர் பார்ட்டி புரோட்டோகால் படி போவோம். அன்னைக்கு வந்து 24 சீட்டு திமுக 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி. இன்றைக்கி வந்து நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் 22 சீட்ஸ் தான் திமுக 5th or 6th லார்ஜஸ்ட் பார்ட்டி. விசிகா 2 சீட்டு, சிங்கிள் மெம்பர்லேருந்து 2 சீட். அதே இதுதான், பட் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அன்னைக்கு வந்து ஏன் அதை கொடுக்க முடியலன்னும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 40 சீட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. 40க்கு மேலே நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து இவ்வளோ தான். இதில் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ கூடுதலாகவும் கொடுக்க முடியாது, குறைச்சும் கொடுக்க வேண்டான்றது தலைவர் எடுத்த முடிவு. அதை வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கலான்னா கூட சில பிரச்சனைகள் வரும். காங்கிரஸில் கம்மி பண்ணலான்னு பார்த்தா அது முடியல. கமல் கூட வந்து அகாமடேட் பண்ண முடியல. அவர் ராஜ்யசபால வழியாக வரார். ஸோ அதுதான் விஷயமே தவிர்த்து இப்போது எங்கள் இதில் கூட ஒரு தொகுதியில் வந்து மற்றவர்களை வந்து வேறு ஊரில் இருந்து ஒருத்தவங்களை நானே தான் சிபாரிசு பண்ண விசிகா தோழர் ஒருத்தரை நிற்க வச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த மாவட்ட செயலர் அந்த ஒரு இதுலேயே இருந்தார். அதுக்கப்புறம் எம்கிட்டே கோச்சுக்கிட்டார் இதுன்னு சொல்லிட்டு இதுன்னு. அப்புறம் அவருக்கு ஒரு வாரியத்தில் இது பண்ணு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எலெக்ஷனில் கிவ் அண்ட் டேக், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அது சுமூகமாக ஒரு அறைக்குள் வந்து 2 குழுக்களாக நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இவங்க சொல்லக்கூடிய கருத்து தலைவரிடம் எடுத்துகிட்டு போகிறது, இவங்க சொல்லக்கூடிய இது பண்ணிட்டு தென் தே கம் டு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் டு சைன் திங்ஸ். 2 பேரும் கையொப்பமிட்டு தேர்தலை சந்திக்கக்கூடியதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இவர் வந்து பொதுவெளியில் அவர் தான் மேதாவி, அவர் தான் இதுன்றதுல பேசுறது வந்து ஏற்பத்தக்கதல்ல. இந்த 4 பாயிண்ட் தான் வந்து இதுன்னு. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஏன் இதை வந்து பேசுகிறாரு, ஏன் இது வந்து வன்மமாக இருக்குது, ஏன் அவருக்கு வைத்தறிச்சலாக இருக்குது, ஏன் வந்து இது இதாக பேசுகிறாருன்றத என்னுடைய யூகத்துலேருந்து 2 பாயிண்ட்டை நான் சொல்ல முடியும். 1, அவருக்கு எம்பி கிடைக்கல. வந்த உடனே 26ஆம் தேதி கட்சியில் சேர்றாரு, 15ஆம் தேதி வந்து துணை பொதுச் செயலர். அது இப்போ நான் பேசுகிறது பேசக்கூடாது தான், ஆனால் எங்கள் இதை பற்றி பேசுனால அது சொல்கிறோம். உடனே வந்து அவருக்கான இது முயற்சி பண்ணலைன்னு இல்லை, திருமாவர்கள் மிகவும் இதுவாக முயற்சி பண்ணார். கொடுக்க முடியாத ஒரு சூழல். பொலிட்டிக்ஸ் இஸ் ஒரு லாங் ஜேர்னி. ஒரு வந்து அழகாக இது பண்ணும், வந்த உடனே எல்லாம் கிடைக்கும் அந்த ஒரு இது. இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன், ஏன் திமுக மேலே இவ்வளோ ஒரு வன்மம், இவ்வளோ ஒரு இது பண்ண வன்மத்தோட பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக திமுக மேலே இருக்கிற ஒரு இதை வந்து அவருக்கு திமுக மேலே வன்மம் இருக்க போகுது. அதுதான் நான் சொல்கிறேனே, எம்பி சீட் கொடுக்காதது வந்து நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். நாங்களாம் நண்பர்களாக தானே இருந்தோம், இவங்களோட நான் அவங்களோட தானே வேலை செஞ்சிருந்தேன், அவங்க நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். அது ஒன்று. ஒரு எம்பி சீட்டு கிடைக்கலைங்கிறதுக்காக ஒரு கூட்டம் மாதிரி பேசுவார்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன், இது ஒரு பாயிண்ட். இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன்னா, இவருடைய தொழில் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாட்ரி தொழில். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவர் வந்து இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கலாம், இல்லை இதுன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு ஆணித்தரமாக தெரியும். அவர் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே வந்து லாட்ரி பேன் ஆகிருக்கு. அவர் வந்து அந்த லாட்ரியை வந்து இங்கே லாபி பண்ணார். இது மூலமாக அரசாங்கத்துக்கு வந்து இத்தனை டேக்ஸ் வரும், இது வந்து இது இருக்கும். ஏற்கனவே அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க கோடீஸ்வரர்களோ அவங்க குடும்பம் வந்து ஒரு இது. அவர் அந்த பிஸ்னஸில் இல்லைன்னு நினைக்கிறேன்.
இந்த அரசியலுக்கு வரும்போதே எல்லா பிசினஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன். எப்ப சொல்றாரு? இப்ப தந்தி டிவி பேட்டியிலே எப்ப இருந்து வந்துட்டேன்றாரு? அரசியலுக்கு வந்தபோதே நான் என்னுடைய தொழில்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு நான் வரும்போதே இந்த தொழில்கள் எதையுமே நான் பார்க்கல, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அரசியல்னா இப்போ வந்து விசிகாவில் சேர்ந்த முன்பா இல்ல வந்து ஒரு இதுவா பர்டிகுலரா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விடுதலை நானும் அந்த பேட்டி பார்த்தேன். அவர் சொன்னார் 3 வருஷமானு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு 21ல் எலெக்ஷனுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர் வந்து இது வலியுறுத்தினார்ன்றது எனக்கு ஆணித்தரமாக தெரியும். 100% வந்து இதுன்னு தெரியும். அவர் வந்து லாபி பண்ணார், இது மூலமாக வந்து இவ்வளோ டேக்ஸ் வரும். வெளியிலேருந்து நம்ம இதை விட்டுட்டோம், இது யாரும் அவ்வளோ சொல்லுவோம். அவர் சொல்லார், நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தேன், ஒரு அரசாங்க பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்தேன். பட் இன்றைக்கி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது உங்களுக்கு. பட் நோபடி வில் வாண்ட் லீவ் தட் ப்ரிவிலேஜ் அண்ட் இது. ஸோ அது சம்மதி வந்து என்னோட இது இல்லைன்னு சொல்லலாம், மினாமின் இதுன்னு சொல்லலாம். பட் யூ ட்ரைட் ஃபார் இட், அது உண்மை. அதுக்கு கிடைக்காத ஒரு இதுதான் வந்து அது ப்ளஸ் இந்த எம்பி இதுதான் அவருடைய வெளிப்பாடாக திமுக மேலே. ஏன்னா அவ்வளோ நெருங்கி பழகிட்டு இருந்தார், அவ்வளோ நெருக்கமான ஒரு குழுவில் இருந்தார். இங்கே இருக்கக்கூடியவர்களாம் நாங்களாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ண முடியறதுக்கோட அவருக்கு வந்து அந்த அப்ரோச் வந்து ஈஸியாக இருந்துச்சு. நாங்களே சில பேரை வந்து அப்ரோச் பண்ணால் அவர் மூலமாக அப்ரோச் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை, உதவியும் பண்ணியிருக்கார். ஸோ அது மாதிரி ஒரு சூழலில் இருந்து இது மாதிரி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு பிஸ்னஸ் அட் லாஸ்ட். ஒரு அரசியல் இது இருந்தால் கூட நம்ம பணத்தை போடுறோம், ஒரு பதவி கிடைக்குது இது. ஸோ என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் வந்து அந்த லாட்டரி இதை திமுக நம்பி அவர் இருந்திருக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்தது. அனுமதி கிடைக்காதது ஒன்று, இன்னொன்று எம்பி சீட் வந்து ஆமாம் கிடைக்காத ஒன்று. இதுதான் இவருடைய வந்து வெளிப்பாடாக இருக்குன்றத வந்து என்னுடைய இதாக இருக்கும். அவருடைய பர்சனலான 2 பிரச்சனைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக இடையே விரிசலை ஏற்படுத்துகிற அளவுக்கு போவாரான்னு ஒன்று. அப்படி அவர் போறாருன்னா அந்த விஷயம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் சார் சொல்ற அளவுக்கு, சாருக்கு தெரிஞ்ச அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்ச அவர் துணை பொதுச்செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாரா? மீண்டும் மீண்டும் வந்து செய்தியாளர்களை சந்திக்க பேட்டிகளை கொடுக்கறதுக்கான அந்த ஸ்பேசஸ் அவர் கொடுக்குறாருன்னா அது என்ன காரணம்? நீங்கள் கேட்டது வந்து துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கும்போது எம்பி சீட்டு வந்து இது பண்ணி பேசலை, அப்போ அந்த ஒரு இது இல்லை. ஸோ அவர் வந்து எதிர்பார்த்துருந்துருக்கலாம், இது எம்பி சீட் வந்து நமக்கு இது பண்ணி அரசியல்ன்றது ஒரு நீண்ட பயணம். அதில் வந்து பல இல்லை, அவர் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசுகிற மாதிரி, கட்சியின் கொள்கைகள்லேருந்து பேசுகிற மாதிரி, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பேசுறாரு. ஆனால் நீங்கள் அவருடைய பர்சனல் காரணங்களுக்காக, வன்மத்தின் காரணமாக இதை பேசுறாருங்கிறீங்க. அவரு வேங்கை வயல்ல மலத்தை கலந்து தண்ணியை வந்து 4 நாள் குடிச்சு குடும்பங்கள் கஷ்டப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்துல பேசுறாரு. அந்த வேங்கை வயலுக்கு ஆராசா போகல, அந்த வேங்கை வயல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டராலேயே கண்டுபிடிக்க முடியும். நம்ம எப்ப பார்த்தாலும் போலீஸே கேள்வி கேட்கிறமே, அதோட டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சிருக்க ஸ்டாலின் அவர்களை தானே கேள்வி கேட்கணும். கூட்டணி தர்மத்துல இருக்கும்போது வந்து திருமாவர்கள் வந்து இது ஏதோ இது இருந்துச்சுன்னா அவர் பேசியிருப்பாரு, குரல் இல்ல திருமாவர்கள் வந்து இது சம்பந்தமாக வந்து வலியுறுத்தலையோ இல்ல தனிப்பட்ட முறையிலையோ அறையில் வந்து முதலமைச்சர்களோ இல்ல இருக்க அலுவலர்களையோ இது பண்ணலன்றது கிடையாது. அவர் பேசியிருக்காரு, அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இதுதான் நான் சொல்றேன், ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும்போது ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி இவ்வளோ இது வந்து நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசணும்னா யூ ஷுட் அட்ரஸ் இட் உங்க தலைவர்கிட்ட. நீங்க அட்ரஸ் பண்ணிட்டு மக்கள் பிரச்சனைக்கு அது யார் பேசணும் பேசலாம். நாட்டு வந்து ஒரு துணை எவ்வளவு துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க? ஐ திங்க் 8க்கு மேல இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எதுவுமே இது பண்ணாது. ஒருத்தர் புதுசாக வந்துட்டு அவரு வந்து ஒரு இது பண்ணும்போது இட் இஸ் நாட் டு பி டேக்கன். இது வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு கோயலிஷன் வந்து போயிட்டு இருக்கிறது ஒரு அழகாக சம்படி வாண்ட்ஸ் டு டிஸ்டர்ப் இட். வேற ஏதோ ஒரு பெனிஃபிட் ஒரு அதிமுகவோட போய் சேர்றதுக்கான ஒரு இது வந்து ஹி மைட் ட்ரை டு இது. திருமாவர்கள் சொல்றாருல, இது 3வது விஷயமா அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு எல்லாமே அது ஆதரவா தானே பேசுறாரு. மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து இது பண்ணாங்க, இவங்க இது பண்ணல, அறிஞர் அண்ணா அப்ப இருந்தே வந்து கூட்டணி தான் வச்சாரு. பிளஸ் அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோ ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஹி இஸ் ட்ரைங் டு செட் அ நரேட்டிவ், ஹி இஸ் ட்ரைங் டு டெஸ்ட் த வாட்டர்ஸ். இப்படி பண்ணா என்ன ஆகுன்றதை பார்க்குறாரு. அதில் அவருடைய விளம்பரத்துக்கான ஒரு இது முயற்சிகளுக்கான ஒரு இது வெளியில வருது, அவருடைய வன்மம் வெளியில வருது, அவருடைய வைத்தறிச்சல் வெளியில வருது, அவருடைய அறியாமை வெளியில வருது, அவருடைய தலைமைக்கு இருக்க வேண்டிய ஒரு இது பண்பு அது வந்து கெடுது. நான் கூட தான் என் தலைவர்கிட்ட நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன், சில விஷயங்கள்ல வந்து இது வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து இது சில இது நமக்கான இதுன்னு நினைச்சு நம்ம பேசுவோம். ஆனால் தலைவர் வந்து அவங்களுக்கு அது ஒரு லாங் ரன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நான் பேசிட்டு போகிறதில்ல. என்னுடைய கருத்துன்னு சொல்லும்போது வந்து சிலது வந்து ஷுட் அலைன் வித் த பார்ட்டி. அது நான் டிவியேட் ஆகும்போது என்ன தனிப்பட்ட முறையிலேயே வந்து நிறைய முறை வந்து இங்கே நடக்கும், இங்கே கண்டிப்பாக நடக்க போகுது.
அதான் நான் சொல்ல விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தையில இது கண்டிப்பா நடக்க போகுது. ஆதவ அர்ஜுனா அவர்களை மேல நடவடிக்கை எடுப்பாரு திருமாவளவன். கண்டிப்பாக நான் சொல்றேன், திருமாவர்கள் வந்து ஆதவ அர்ஜுன் மேல மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க, நான் சொல்லக்கூடிய இந்த 2-3 விஷயத்துக்காக அவர் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க வலியுறுத்துவார். அப்படி அவர் வருத்தம் தெரிவிக்க வலியுறுத்தல்னா கண்டிப்பாக திருமாவர்கள் நடவடிக்கை எடுப்பார்ன்றது என்னுடைய ஆணித்தரமான திருமாவர்கள் ஆதவ அர்ஜுனுக்கு மேலே எனக்கு வந்து திருமாவர்களை வந்து தெரியும்னா அவர் மேலே ஒரு பற்று இருக்குது, ஒரு பாசம் இருக்குது, ஒரு இதுவாக ஒரு ரெஸ்பெக்டபிள் லீடர் நான் பார்த்துருக்கேன், ஒரு நாகரிகமான ஒரு தலைவர். திருப்பியும் நான் சொல்றேன், இன்னொன்று சொல்லிடுறேன், திருமாவர்களே சொன்னார், யாருமே பிறக்கல என்னை ஹீரோவாக வந்து சித்தரிக்க. திருமாவர் ஹீரோ தான், ஆனால் திருமாவர்கள் வந்து சில விஷயம் கண்ணை மறைச்சிடக்கூடாது. அவரை வில்லனா சித்தரிக்க யாரும் முயற்சி பண்ணும்போது அந்த ஐயப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகமும் நானும் இருக்கேன். ஸோ ஹீரோவாக உங்களை வந்து பிறக்கல, ஆனால் உங்களை யாரும் வில்லனா மற்றவங்க முன்னாடி சித்தரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கூட நம்ம அது கொடுத்துடக்கூடாது, அதுக்கான வாய்ப்பு அளித்திடக்கூடாது, அளிக்க மாட்டார் அவர். கூடிய விரைவில் வந்து இந்த இதுக்கு மேலே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எடுக்கணும்னு கூட நான் சொல்ல, எடுப்பார்னு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். நீங்கள் திருமாவளவன் அவர்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறீங்க, ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் நினச்சிருந்தா முதல் பேட்டி டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு ஃபீல் ஆகும் போதே அதை தடுத்திருக்க முடியும்ல. தொடர் பேட்டிகளுக்கு எந்த இடத்துல இருந்து அவர் நகர்றாரு, அப்போ திருமாவளவன் அவர்களுடைய சப்போர்ட்டே இதில் இருக்குங்கிற சந்தேகம் பல பேருக்கும் எழுதலை. அந்த ஒரு சந்தேகம் தான் அவர் வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கைண்ட்னஸை வீக்னஸாக இது பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன்னா புதுசாக வந்தவர் ஆதவ அர்ஜுன் அவர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் வந்து இது ஒற்ற கருத்தாக இல்லை, விசிகாலேயே மற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தே டோன்ட் அலைன் வித் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ அது திருமாவர்கள் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். அதில் வந்து இது இருக்கு இல்லை, இவ்வளோ தூரம் அதை நகர்த்தி கொண்டு போகிறதே சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக விசிக உறவுல ஒரு விரிசலை ஏற்படல. இல்லை, ஏன்னா ஒரு விசிக மது ஒழிப்பு பத்தின ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் போது, மாநாட்டை அறிவிக்கும் போது உடனடியாக முதல்வரை சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனையே வந்து வேற மாதிரி ஒண்ணு மாறுது. இதுல வந்து திமுக சில நாட்கள் ஆச்சு, அது கொஞ்சம் பாயில் ஆயிட்டு இதுன்னு ஆனதுதான். ஸோ இப்போ நான் அதே மது ஒழிப்பு மாநாடுக்கு நான் திருப்பி இன்னொரு ஆதவ அர்ஜுன்கிட்ட சொல்கிறேன், மது எவ்வளோ கேடானதோ லாட்டரி எவ்வளோ கேடானது தானே. இங்கேயும் அத்தனை குடும்பங்கள் வந்து இது பண்ணியிருக்குல்ல. தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லை, பட் ஆனால் ஒரு இதுன்னு பார்க்கும்போது இருக்குல்ல. ஸோ அடுத்தது வந்து இதை முடித்த உடனே ஆதவ அர்ஜுனுடைய தலைமையில் அவர் வந்து திருமாவர்களை கூப்பிட்டு நாங்கள் டபுள் ஆதரவு கொடுக்குறோம், இந்தியா முழுவதும் லாட்ரி ஒழிப்பதற்கான மாநாடை வந்து அவர் இது பண்ணிட்டோம். அதுலேருந்து தானே அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு தானே நன்கொடை கிடைச்சது. எது நன்கொடை எங்களுக்கும் கிடைச்சது, லாட்ரி மார்ட்டின் தான் கொடுத்திருக்காரு. அதுதான் அவங்கள எல்லாம் பொலிட்டிக்கல் இது வந்து அவங்களுக்கு வேணும், அந்த பணம் மட்டும் நமக்கு வேணுமாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. அது வந்து இட்ஸ் டிபேட்டபிள். இப்போ யாரும் கழுத்துலையும் கத்தியை வச்சு பணத்தை கொடுக்கணும், தி எக்ஸ்பெக்ட் சம்திங். மேபி அதை இது பண்ணதில் கூட இந்த இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கலாம், அது நடக்காமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அது அந்த பணம் ஒரு இதுவே கிடையாது. அந்த பணம் இல்லைன்னாலும் கட்சி நடக்க போகுது, அவங்க இல்லைன்னாலும் வேற யாரும் டொனேட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான ஒரு நட்புணர்வு அவங்க பாதுகாப்பு இருந்தது, அதெல்லாமே இருந்திருக்கு. பட் அவருடைய இது இப்போ நான் கேட்குறது அதுதான். ஒரு இந்த மாநாடு முடிஞ்சு எத்தனை குடும்பங்கள் எத்தனை இது இருக்குது, நீங்கள் நடத்துங்க, டபுள் ஆதரவு கொடுக்குறோம் திமுக இருந்து, இந்தியா முழுவதும் லாட்ரி ஒழிப்பு மாநாடு நடத்துவோம். தமிழ்நாட்டில் சாதிச்சிட்டோம்ல, பக்கத்து மாநிலம் கேரளாவில் நம்ம பண்ணோம், நார்த் வெஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கான பிஸ்னஸ் அதுதான், அவங்களுக்கான இதுதான். அதை பேச மாட்டாங்க. ஆனால் இதை இது வந்து அவங்களுக்கு வேணுன்ற இதில் மடைமாற்றம் செய்வாங்க, அதுதான் நடக்குது. எந்த புள்ளியிலேருந்து இது ஆதவ அர்ஜுனாவின் தனிப்பட்ட கருத்து, திருமாவளவன் அவர்களின் கருத்து இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரீங்க? இது வந்து இந்த ஒரு விசிகால திருமாவூர் ஆளுமை அவர் கட்டியமைச்ச ஒரு பாதை, அரசியல் நகர்வில் வரணுன்றதுலேருந்து எல்லா முடிவுகளும் இதுன்றது. இஃப் இட் வாஸ் டு கம், இட் வில் கம் ஃப்ரம் திருமா. அவர் யாருக்கு சார் பயப்பட போகிறாரு? அவர் சிறுத்தை, அவர் யாருக்கும் பயப்படணும் எதுவும் கிடையாது. அவர் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம், இது கூட்டணி இருக்குது வேண்டாம். அவர் பட் ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். அவர் ஏன் வந்து ஒரு ஆதவ அர்ஜுன்னு இப்போ வந்து அவர் வச்சு தேர் இஸ் சம் கிவ் அண்ட் டேக். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஃபண்டிங் வந்து ஒரு விஷயம், அது தப்பு கிடையாது. அவங்க ஒரு ஆள் கிடைச்சாங்க, பண்ணியிருக்காரு, அது எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. ஸோ அந்த ஒரு he has already done something, and அந்த ஒரு தப்பு எண்ணத்தில் நம்ம கணக்கு தப்பாக போட்டுட்டோமோ, அதை வந்து இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களோன்ற ஒரு மனோட்டம் வந்து கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்குது. இதை கொடுத்துட்டு இவங்க நம்ம மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ. ஒரு எனக்கு சரியாக எந்த டேட்டில் அவர் பேசினார் ஞாபகம் இல்லை, பட் சில நாட்களுக்கு முன்பாக திருமாவளவன் அவர்கள் ஒன்று பேசுகிறாரு, என்னை ஆட்டுவிக்கிறத வந்து ஆதவ அர்ஜுனான் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னையெல்லாம் யாரும் ஆட்டுவிக்க முடியாது, என்னையெல்லாம் இயக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அவர் அவ்வளவு பெரிய ஆளு, அவர் நினைச்சிருந்தா எந்த கட்சியில வேணா
நாள் நினைஞ்சிருக்கலாம். அவர் நம்மளை தேடி வந்திருக்காரு. அவர் பார்க்க போகும்போதே அம்பேத்கர் போட்டோவும் காந்தி போட்டோவும் ஒரே இடத்துல இருந்தது. அவருடைய விஷயங்கள் ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் இன்ஸ்பயர் ஆனேன். இந்த கட்சியை வளர்க்க அவர் எல்லா வகையிலும் உதவி புரிவார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாக்கு அவ்வளோ ஃபேவரா திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. அதெல்லாம் இந்த பேட்டிக்கு முன்பு, இவர் வந்து தந்தி பேட்டிக்கு கொடுப்பறதுக்கு முன்பு. ஆமாம், ஒருத்தரை பற்றி இதாக பேசும்போது அவரோட பாசிட்டிவ், எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் ஷேட் மட்டும் இருக்காது, பாசிட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். ஒரு மேடை பேச்சுன்னு வரும்போது அவர்களுக்கு அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கும், ஆமாம் இல்லை இவ்வளோ. பட் நோயிங் தெம், நான் தான் சொல்கிறேன், பேட்டிகளுக்கு பிறகு திருமாவளவன் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அதுக்கு முன்னாடியே கூட வந்து அவருக்கான சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஆனால் மேடையில் வரும்போது என்ன ஹீரோவை யாரும் இனிமேல் இயக்கிறதுக்கு வந்து அதான் நான் சொன்னேன், அவரை வில்லனா சித்தரிக்கிறதுக்கு அந்த ஆங்கிள் அவர் யோசிக்கல. சர்டன் திங்ஸ் நடக்கும்போது தான், ஓ அப்படியா, ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இவங்ககிட்ட வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்ததை நம்மளோட இதை வந்து இவங்க வீக்னஸாக பயன்படுத்துகிறாங்களா. ஒரு மனிதனை வந்து நீங்கள் என்னதான் வாழ்நாள் முழுவதும் ஒரு வாழ்வினையராகட்டும், நீங்கள் யூ வில் புட் தம் அண்டர் ஸ்க்ரூட்டினி ஈச் அண்ட் எவ்ரி டைம். அது வந்து அவங்கள நீங்கள் நம்பிட்டு கண்மூடித்தனமாக யாரையும் வந்து கூட பிறந்தவங்களோ கூட நீங்கள் வந்து எல்லா வாழ்க்கையின் கடைசி பயணம் வரைக்கும் வந்து யாருமே வந்து அவங்கள இது பண்ண ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ கோயிங் டு புட் தம் அண்டர் ஸ்க்ரூட்டினி இதுன்னு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனாவை நம்பாதீங்க, கட்சிக்கே களங்கம் விளைவிப்பார், பிரச்சனையை ஏற்படுத்துவார்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது உண்மை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆதவ் அர்ஜுனா பண்ணிட்டாரு. He has caused irreversible damage to irreversible damage. ஆமா, irreversible damage to VCK and to the coalition India Alliance. இங்க திமுக உடைய தலைமையில் இருக்கக்கூடியதுல he has caused that. திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை கண்டிக்கலே அப்படின்னாலோ இல்ல வந்து அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னாலும் என்ன மாதிரியான நிலைப்பாட திமுக எடுக்கும்? இல்லை, நான் இந்த கேள்விக்கே போல. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், திருமா அவர்கள் வந்து மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க, உதய் பற்றி சினிமாவிலேருந்து வந்தவங்க இது 4 வருஷத்தில் துணை முதலமைச்சராக அந்த ஒரு கருத்துக்காகட்டும், ராசா அவர்களை பேசினதுக்காகட்டும், டாஸ்மார்க்கில் இருந்து அது டாஸ்மார்க்கில் மத ஒழிப்பு மாநாடு நடக்கும்போது அன்றைக்கி என்ன வேணால் அதில் பேசிக்கிட்டோம், அதெல்லாம் வந்துக்கிடு. பட் நீங்கள் இங்கே எங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து டு த ஹார்ட், அவர் வந்து பெருமைப்படுறாரு, மக்கள்லாம் வந்து இவ்வளோ பயன்படுறாங்க, அந்த இதை போய் நீங்கள் கொச்சப்படுத்துறது, இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை வந்து திருமாவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. நீ மற்றது என்ன வேணால் பேசு, கட்சியை பற்றி பேசு, நீ உன்னுடைய பவுண்டரியிலேருந்து பேசு, நீ அதை விட்டுட்டு ஒரு ஃபோன் கால்ல முடிக்கிற விஷயம் தானே சார் அது? 2-3 நாள் தொடர்றதே ஏதோ ஒரு நெருடல் இல்லையா? இல்ல தினேஷ், நீங்க வந்து அது பேசுனாங்களா பேசலையா? நீங்க ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, அதுல சில தவறான கருத்துக்கள் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு ஃபோன் கால்ல செந்தில் இப்படி பேசாதீங்க இனிமேல் ஒரு வார்த்தையை சொன்னா வேற எங்கேயாவது போய் பேசுவீங்களா? அதை ஏன் இன்னும் திருமாவளவன் அவர்கள் ஆதவ அது பண்ணாங்களா? அது மீறி அவர் பண்றாரா? மீறி பேசினா உடனே ஒரு இருங்க, அது உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் எல்லாமே நீக்கப்படுகிறார்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல தினேஷ், நம்ம இது பேசிட்டு இருக்கும்போது இட் இஸ் அட் தி பாயிலிங் பாயிண்ட், ஒரு பீக்ல இருக்கு. இவ்வளவு பீக்குக்கு வர விட்டுருக்கவே கூடாது இல்லைங்கிறதான் கேள்வியே. அது வந்து அவர் அங்க அந்த பீக்குக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்றது நமக்கு வந்து தெரியாது, சரியா? இன்னும் பீக்ல போகுது. இந்த பேட்டிக்கு அப்புறம் நீங்க பாருங்க, இது கூடிய விரைவில் பாருங்க, திரும்ப அவர் மேல வந்து கட்சி ரீதியா கூட யாரும் இல்லை. ஆனா இந்த கருத்துக்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து அவர் அதற்கான வருத்தத்தை மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் இதுன்றது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாருங்க, irreversible damage ஆதவ் அர்ஜுனாவின் பேட்டி ஏற்படுத்திருச்சு, விசிகா கோலிஷன் ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லிருக்கீங்க. இந்த டேமேஜ் எப்படி சரியாகும்? இந்த டேமேஜ் எப்படி சரியாகும்னா, நான் என்ன சொல்றேன்னா, 2 டால் லீடர்ஸ், தலைவர் முதலமைச்சர் அவர்களும் திருமாவர்களும், அவர்களுடைய நட்பு வந்து பல முறை தான் பாராட்டியிருக்காங்க. கலைஞர் அவர்கள் திருமா மேலே இருந்து மரியாதை வந்து எல்லாருக்கும் தெரியும். 2016 அந்த மக்கள் நல கூட்டணி அப்போ வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட்டு திருமா அவர்களுக்கு வந்து தலைவர் மேலே அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருந்ததில் தான் வந்து அவங்க தனித்து போட்டிட்டாங்க, இது இருந்துச்சு. ஆனால் எப்போ ஒரு எல்லாம் சரியாயிட்டு ஒரு தலைவரை நம்பி ஒரு கோயிலிஷன், கலைஞருக்கு அப்புறம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்னு, த பாண்டிங் வாஸ் மச் மோர் தென் கலைஞரோட. ஜென்வினாக இருக்கக்கூடியது, வெறும் பேச்சுவார்த்தைகள் இல்லை, மற்றவங்க எப்படி தலைவர்கள் நடத்துகிறாங்கன்றதான். பட் 2 லீடர்ஸுமே பல முறை வந்து வெளிப்பட்டிருக்கு, பல முறை வந்து இது பண்ணியிருக்கு. அவர் 2 பேரும் மனதார பேசியிருக்கு, ஏதோ ஒன்று மறைச்சிருந்து பேசினதெல்லாம் என்றைக்குமே நடந்ததில்லை. இதுக்கு மிக சரியான உதாரணம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து சில தேர்தலுக்கு அப்புறமான ஒரு அலையன்ஸில் வந்து தலைவர்கள் வேலை பார்க்கணும், தலைவர்கள் சேர்ந்துடலாம். நான் சொல்கிறேன்,
சி இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் இதுன்னு நான் அதுக்கான உதாரணத்தை சொல்லிடுறேன். உள்ளாட்சி தேர்தல் போஸ்ட் இதுக்கு அப்புறம் வந்து சில தொகுதிகளை வந்து விசிகாக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும்னு தலைவர் சொன்னார். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா வந்து அவங்கவுங்க அந்த ஒரு கண்ணோட்டத்திலையோ மண்ணோட்டத்திலையோ இது பண்ணு. பட் ஆனால் சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே நிறைய பேர் வந்து விட்டு கொடுக்கல. அது வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, விசிகாக்கு கூட்டணி கட்சி கொடுத்தது. ஆனால் தலைவர் அவர்கள் வந்து அந்த எங்கள் கட்சி சார்ந்தவங்களை கட்சியை விட்டு நீக்கினார் விடுதலை சிறுத்தைக்காக. ஸோ ஹீ கிவன் எங்கள் பார்ட்டி கேடர்ஸ் இவ்வளோ லாயில் இருக்கவங்களா இல்லை ஒரு கூட்டணி தர்மத்தை இதுன்றதை அவர் அதுக்கு மீறி போயிட்டு அதுக்கு வந்து ஹானர் பண்ணவர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கூட்டணி இப்போது மேலே வந்து அவங்களுக்குள்ளே இது இல்லைன்னும் போது இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ லைன். சில பேர் தான் அவங்க கொஞ்சம் அலைன் ஆகாமல் அப்படி இப்படி இருப்பாங்க, ஏதாவது ஒரு இது கிடைக்காதான்னு பார்ப்பாங்க இது. பட் நான் சொல்கிறேனே, திருமாவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க மறுபடியும் அடுத்த தேர்தலில் ஆதவர்ஜுனாக்கே ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னா திமுக கட்சியினர் எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? யார் கொடுக்க போகிறா? விசிகால ஆதவர்ஜுனாக்கு விசிகால வந்து திமுக கூட்டணி சீட்டு கிடையாது. அதை எப்படி சார் நீங்க சொல்ல? நான் சொல்றேன், செந்தில்குமார் தர்மபுரியில இனிமே டிஎம்கே சீட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு விசிகால இருந்து ஒருத்தங்க சொன்னா அது எவ்வளவு தவறோ? தினேஷ், அது அவங்க சொல்லிட்டோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நான் சொல்றேன், விசிகால வந்து கூட்டணியில இன்னொன்னு சொல்லிடுறேன், 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது. அந்த ஆட்சி அமைக்க கூடிய சூழலில் கூட்டணி கட்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தையில் இருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. விஜய் வராரு, கூட்டணி ஆட்சிங்கிறத முன்னெடுக்கலாம். இல்ல சி 2026 தான் நான் பேசுறேன். நீங்க வந்து வந்த உடனே வந்து நம்ம இது வந்து இங்க டக்குன்னு இது மேஜிக் நடக்கிறதுக்கு வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் இது இவ்வளோ பவள விழா கண்ட ஒரு கட்சி, ஒரு இது நம்ம இருக்கக்கூடிய மற்ற சூழல்ல இன்னும் 2 years கூட கிடையாது எலெக்ஷனுக்கு. ஸோ இந்த இதில் நான் இன்னைக்கு சொல்றேன், இது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எப்போ வேணா திருப்பி வந்து என்ன கேளுங்க, இல்லை கழுத்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி கூட கேளுங்க. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஆட்சி அமைக்கும் போது விடுதலை சிறுத்தை கட்சி எங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கும். அவர்கள் வந்து அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருப்பார்கள். 29 வந்து எந்த கூட்டணி வந்துச்சுன்னா திருமாவர்கள் மத்திய அமைச்சர். ஆனால் ஆதவர்ஜுனுக்கு மூலமாக சீட்டு கேட்டு விடுதலை சிறுத்தையிலேருந்து வந்தாங்கன்னா திமுக நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது உறுதி. அவரே இருக்க மாட்டாரு. பார்லிமெண்ட் எங்கேயுமே திமுக ஆதவர்ஜுனாக்குன்னு சீட்டு கேட்டாங்கன்னா கிடையாது. அதை நீங்க சொல்லவே முடியாதுல்ல சார். நான் சொல்றேன், மிரட்டுற மாதிரி இருக்கு சார் இது. நான் சொல்றேன், திமுகவை எதிர்த்தா திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி இல்ல தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக ஒருத்தர் பேசணும். ஏன்னா யாரு பேசணும் அவங்க பேசட்டும், நாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அதுல கருத்து வேறுபாடு வரட்டும், ஒரு கருத்து இருக்கட்டும், எது இருக்கட்டும், நாங்க இது இல்லை, இது நடக்காது. ஏன்னா இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ ஒரு இதில் இருந்துட்டு இவ்வளோ வன்மம் வந்து கூடாது. இவ்வளோ வன்மம் பேசும்போது வந்து இது இல்லை. சி வில் கோ சம்பேர் தான் அணைகிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு சொன்னல. இது ஒரு அவர் கட்சி தலைவரே வந்து ஒரு வில்லனா சித்தரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது நானே திமுக வில்லனா சித்தரிச்சாரு. என் தலைவர் டெபுட்டி சிஎம் ஆகணுங்கிறது எப்படி சார் வில்லன் ஆகும்? யாருக்கோ ஏதோ இது பண்ண அவருடைய சுய இதை தான் அவர் வந்து தேடிக்கிறாரே தவிர்த்து சுய விளம்பரமும் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய பிஸ்னஸும் அவருடைய இதை தான் அங்கே பாதுகாக்கிறே தவிர்த்து இங்கே எந்த இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இதுதானே தவிர்த்து இது இல்லை. பிகாஸ் நான் தான் சொல்கிறேனே, அந்த கூட்டணியில் இங்கே இவ்வளோதான் இடம், இவ்வளோதான் வந்து இதுன்னு சொல்லி பேசினவர் தானே. இன்றைக்கி இங்கே வந்தனால பேசட்டும், தப்பு கிடையாது. பட் வித்தின் யோர் பவுண்டரிஸ் நீ பேசினா எந்த தப்புமே கிடையாது. யாருமே இது பண்ண போகிறதில்ல. வெளியில் இருக்கவங்க வந்து ஆமாம், எல்லையை வந்து பல மைல் வந்து ஒரு நாட்டோடைய எல்லையை தாண்டி இது பண்ண மீறினதில் இட் இஸ் டிஎம்கே வில் நாட் டேக் திஸ் லைட்லி. என்ன நடக்க போகுது? திருமாவளவன் அவர்கள் நான் சொல்லிட்டேன், என்ன நடக்க போதில்லை, இதுதான் நடக்கும். ஓகே, பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.